மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிலப்பிரச்சினை சம்பந்தமாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மே 20ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகாததால் நீதிபதிகள் கோபமடைந்தனர். இதையடுத்து புதிய அரசு அமைந்து இத்தனை நாட்களாகியும் ஏன் இன்னும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நியமிக்காமல் இருக்கிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் போது மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசு சம்மதம் தெரிவித்திருந்தது. அரசின் அப்போதைய தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி மறுவாழ்வு திட்டத்தை நிறைவேற்றுவது தொடர்பாக உறுதியளித்திருந்தார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான கட்டம். அதனால் விரைவாக அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராக வேண்டும். ஒருவேளை புதிய அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராக தாமதம் ஏற்பட்டால் முன்னதாக இருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமித் ஆனந்த் திவாரியை இந்த வழக்கில் ஆஜராக அழைக்க வேண்டியது இருக்கும். வழக்கின் முக்கியத்துவத்தை கருதி விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறோம். அப்போது தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அடுத்த விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகவில்லை என்றார் முந்தைய அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமித் ஆனந்த் திவாரியை அழைப்போம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் 27ஆம் தேதிக்குள் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு விஜயின் தாவேக அரசு தள்ளப்பட்டு இருக்கிறது.